சிக்கன் குழம்பு தாங்க அத்தை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் போட்டு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நம்ம எப்படின்னா, ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகு, பட்டை, கிராம்பு, வரமிளகாய் இதெல்லாமே தனித்தனியாக தானே வறுத்து எடுத்து வைப்போம். பட் அத்தை வந்து அப்படி செய்யலை. எல்லாமே ஒன்றாவே போட்டு நல்லா வணக்கி எடுத்துடுறாங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. பட்டு ரொம்ப குயிக்கும் கூட. நீங்கள் அப்படி செய்கிறதுனால தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சு அரைக்கிறதுனாலும் நீங்கள் பண்ணலாம். பட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. குயிக்கும் கூட. ஏன் தனித்தனியாக போய் பண்ணிவிட்டு சரிங்களா? இதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, வரமிளகா, வெந்தயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், பெருங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் மல்லித்தூள், நாங்கள் மல்லித்தூள் போட்டிருக்காங்க 2 ஸ்பூனு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா தக்காளி வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறாங்க. தேங்காய் தான் லாஸ்ட்டுக்கு முன்னாடி. இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு வணங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சிடுறோம் சரிங்களா? அப்புறம் இன்னொரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கிராம்பு, சோம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குறாங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் நாங்கள் போடல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இது சிக்கன் மசாலா போடுறாங்க. சிக்கன் மசாலா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சதுனால நீங்கள் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து வீட்டில் அரைச்சது தான். ஸோ இதை வந்து 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் போடுறாங்க. இது வந்து அந்த ஆயிலு வித்து சின்ன வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி கோட்டிங் ஆகிடுது சரிங்களா? இதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்குவாங்க. அதாவது இந்த வெங்காயம் அப்படி கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்குனதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணுறாங்க. சிக்கன் ஆட் பண்ணி அந்த மசாலாவோடவே நல்லா கோட்டிங் ஆகிடும். கோட்டிங் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் சரிங்களா? பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா வணங்கணும். இப்போ இது எதுக்கு இந்த மாதிரி செய்யும்போது வந்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப வருஷம் நம்மளாம் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க பண்ணும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் எந்த டைமில் எது போட்டால் நான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு அது நல்லா மனக்கணக்குலேயே நல்லா தெரியுது. ஸோ நம்மளை விட பெரியவங்களுக்கு அது எல்லாமே இந்தளவு தான்லாம் கிடையாது. நம்ம வந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அப்படின்னு வச்சுக்கிறோம். அவங்களுக்கு வந்து மனக்கணக்கு தான். பாருங்கள், அந்த மசாலா வந்து இந்த சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கோட்டிங் ஆகிடுது. அப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்காங்க. கிளறி கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேயே வந்து நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி இதுலேயே நல்லா பெரட்டி கொடுத்து அந்த ஆயில்லையே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெப்பர் மட்டும் நிறைய ஆட் பண்ணால் அது பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ நம்ம அது பண்ணல, நம்ம குழம்பு செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா பெரட்டி கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 கொதி வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்து குடித்தா அது சிக்கன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்பவுமே சூப் எடுத்துருவோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி கம்மியாக போட்டிங்க அப்படின்னாலும் அது கிரேவியாக வச்சுக்கலாம். எங்களுக்கு குழம்பு வேணுங்கிறதுனால அது அப்படி. ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. இறக்கிறதுக்கு சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டு தேங்காய் எண்ணெய் அதையும் கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டிங்க அப்படின்னாலே குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.